ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதயே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம். இன்றைய தினம் 329வது நாமாவளியாக ஓம் ஜிதக்ரோதாய நமஹ. முருகப்பெருமான கோபத்தை ஜெயித்தவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறைவன் கோபதாபங்கள் எல்லாத்துக்கும் எல்லாம் அப்பாற்பட்டவர். அப்பேற்பட்ட அந்த இறை சக்தி என்னெல்லாம் தகுதியோடு இருக்கிறது அப்படின்றத சொல்லும் பொழுது அந்த தகுதியை நாம் அடைய விரும்புகிறோம். அதாவது உயர்ந்த ஸ்தானத்தை பார்க்கும்பொழுது அந்த உயர்கதிக்கு நம்ம போகணுன்ற ஆர்வமே ஏற்படும். ஏன்னா அந்த உலகத்தில் எல்லா இயக்கத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா இச்சை, விருப்பம்தான். அந்த விருப்பம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த வளர்ச்சி, அடுத்த நிலை கிடைக்கும். அதனால தான் நல்லதை விரும்பணும். அப்போ அந்த விரும்பினா மட்டும் போகாது, விரும்பினோடனே அதுக்கான செயலை செய்யும். அதுக்கு விரும்புறதுக்கு இச்சாசக்தின்னு பேர். அதை செயல்படுவதற்கு கிரியாசக்தி, அதால் கிடைக்கக்கூடியது ஞானசக்தி. அதுதான் வள்ளி இச்சாசக்தி, தேவசேனா கிரியாசக்தி, முருகப்பெருமான் ஞானசக்தி. அப்போ நம்ம மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த குறைகளெல்லாம் போக்குறதுக்கு அந்த உயர்நிலையில் இருக்கக்கூடிய அந்த இறைவனை நாட நாட அந்த உயர்கதி கிடைக்கும். அப்பேற்பட்ட அந்த இறைவன் நமக்கு கோபத்தை போக்கக்கூடியவராக அவர் இருக்கார்னா, அப்போ நம்ம மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கோபங்கள் இதெல்லாம் போக்கக்கூடியவராகவும் இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அப்போ கோபத்தை இறைவன் அருளால் ஜெயிக்க முடியும்னு அர்த்தம். அதனால்தான் கோபவிம் கொடியனும் கடுமோக முழு மூடனும் அப்படின்னு வள்ளலார் வர்ணிப்பார். காம உட்பகைவன் கோபவிம் கொடியன் அப்படிலாம் சொல்லுவார். அப்போ இந்த கோபத்தை போக்கும் பொழுது நமக்கு நன்மையானது கிடைக்கும், வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும். அதனால்தான் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம் அப்படின்னு வள்ளுவர் பெருமான் அழகாக சொல்லுவார். காமம், வெகுளி, மயக்கம் இவற்றின் மூன்றன் நாமம் கெடும் நோய் அப்படின்றார். இந்த மனிதனுக்கு பிறவி நோய் எது அப்படின்னா, பிறவி நோய்க்கு காரணமாக இருக்கிறது என்ன அப்படின்னா 3 பொருள்ன்றார். காமம், வெகுளி, மயக்கம். காமம்ன்றதா எல்லா தேவையற்ற அதிக ஆர்வம், அதிக விருப்பம், பேராசை இதெல்லாம் காமத்தில் வந்துடும். வெகுளி அப்படின்னா கோபத்தை குறிக்கக்கூடியது. மயக்கம்னா அதிலே மயங்கி அடிமை ஆயிடுறது. இந்த 3லிருந்து விடுபடும் பொழுது இந்த பிறவி நோய் தானாக விலகிடும் அப்படின்னு அதனுடைய அர்த்தம். அதனால தான் அடியார்கள்னால் இறைவன் மீது அவ்வளோ அருட்பாக்கள்லாம் பாடியிருக்கா. ஏன் அப்படின்னா, இப்போ கோபமாக நடக்க முடியும், கோபமாக பேச முடியும், கோபமாக எதாவது சிந்திக்க முடியும். ஆனால் பாடணும் அப்படின்னா கோபம் இருந்தால் பாட முடியாது, ராகம் மாறிடும். அப்போ மனம் ஒருநிலைப்பட்டு சாந்தமாக இருக்கும்பொழுது தான் பாட முடியும். அப்போ சாந்தமாக இருக்கும்பொழுது தான் சௌக்கியமும் வரும், இறைவனும் அங்கே வெளிப்படுவார். அதனுடைய ரகசியம் தான் இந்த நாமாவளியினுடைய தத்துவம். ஓம் ஜிதக்ரோதாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.